வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிவட்டி பகுதியில்தான் ஒரு மலையை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மலையும் உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஊட்டும் வகையில் இருக்கும் நண்பர்களே. இந்த மலை பார்த்தீங்கன்னா ஆண்டிவட்டியிலிருந்து சுந்தரராஜபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு கருமை நிறத்தில் இருக்கும் இந்த மலை இந்திய அரசின் தொல்லியல் துறை வசம் இருந்தாலும் இந்த மலை பலரும் அறியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. இந்த மலைக்கு உள்ள போகணும்னா நிலங்களை கடந்துதான் போக வேண்டும். அதாவது இந்த பக்கம் உள்ள பட்டா நிலங்கள் நிறையவே காணப்படுகிறது. சரியான இதுக்கு ஒரு பாதை இல்லை நண்பர்களே. தொடர்ந்து நாம் இந்த மலைக்கு நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இந்த மலைக்கு வழி தெரியாமல் இருந்த போதுதான் ஒரு நண்பர் மூலமாக இந்த மலைக்கு நாங்கள் சென்றடையத்தக்க வழியை கண்டுபிடித்தோம். பாதைகள்லாம் அவ்வளவு நேர்த்தியாக இல்லை, கரடு முரடாகத்தான் இருந்தது. இதுதான் அந்த பாலடைந்த இந்த மலையின் செல்லக்கூடிய இந்த குகை. இந்த குகை உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஊட்டும் வகையில் தான் இருக்கும். இது தோற்றமே பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமாக காணப்பட்டது. ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இந்த குகையில் முதலாவதாக நாம் உள்ளே தென்படுவது பார்த்தீங்கன்னா 23 தீர்த்தாங்களுடைய சிலைகள். கடைசி தீர்த்தாங்கராகிய மகாவீரரின் திருவுருவ சிலை இங்கு முன்னாடியாகவே காணப்படுகிறது. அதாவது மலையின் பக்கவாட்டில் செதுக்கப்பட்டிருந்த இந்த சிலை உடைந்து விழுந்திருக்கலாம். அதை தூக்கி இந்த ஊர் மக்கள் இந்த இடத்தில் வைத்திருக்கிறாங்க. இது என்ன என்று நாங்கள் கேட்டபோது இது ஒரு சாமி அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர இதனுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் தான் அவர்களுக்கு புரிய வச்சோம். இது தீர்த்தாங்கராகிய கடைசி மகாவீரர். இவர் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். இந்த ஆசனத்தின் பெயர் அர்த்த பரியங்கா. இந்த ஆசனத்தின் மூலமாகத்தான் அவர் தியானம் மேற்கொள்வார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர்களானால் ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை நண்பர்களே. அவர்கள் முழுக்க முழுக்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இது ஒரு சாமிதான். இந்த குகைக்குள் சில மர்மமான பொருள்கள், அதாவது விலை உயர்ந்த தங்கம், வைடூரியம் போன்ற பொருள்கள் இருக்கிறதாகவும் இதை யாரையும் நெருங்க விடாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தெய்வம் காவல் காக்கிறதாக சொல்லுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். இந்த குகை பாத்தீங்கன்னா உள்ளே போக எங்களால முடியல. காரணம் என்ன, அந்த மக்களும் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். உள்ள போக போக பாத்தீங்கன்னா வௌவாலுடைய துர்நாற்றம் அதிகமாகவே இருந்தது. மற்ற வன விலங்குகளுடைய சத்தங்களும் உள்ளே கேட்டுக்கொண்டுதான் இருந்தது நண்பர்களே. அதனால நாங்கள் தொடர்ந்து முயற்சிக்கவில்லை. எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வந்த நண்பர்களும் எங்களை விட்டு சென்று விட்டார்கள். ஐயா, நாங்கள் வர முடியாது என்று சொல்லிவிட்டு. அதற்கு அப்புறம் நாங்கள் கீழே வந்து கேட்டபோதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதிலிருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு நீங்க போனா கூட போற வழியிலே நீங்கள் மறிக்கக்கூடிய நிலைமையிலும் இருக்கும். அப்பேற்பட்டதான மர்மம் நிறைந்த இந்த குகை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் எதுவுமே தெரியவில்லை. கல்வெட்டுகளும் இங்கு காணப்படவில்லை நண்பர்களே. ஒருவேளை கல்வெட்டுகள் இருந்தாலும் இது சேதமடைந்த ஒரு பாலடைந்த குகையை போலதான் இருக்கிறது. மிகவும் அச்சம் தரக்கூடிய வகையில்தான் இந்த மலை குகை இருக்குது நண்பர்களே. இதுவும் இந்த ஊர் மக்களுடைய அனுமதியுடன் தான் இதை செல்ல வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டும் நம்மளே நாம் செல்லக்கூடாது. பாதரட்சைகள், செருப்புகள் எதுவும் போட்டுக்கொண்டும் செல்லக்கூடாது என்று கண்டிஷன் சொல்லுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். ஆனால் தொல்லியல் துறை இதை சிறப்பாக பாதுகாத்து வருகிறது என்றுதான் இதை சொல்ல வேண்டும். இதற்கும் நல்ல ஒரு பாதைகள் அமைக்கப்பட்டு இதனுடைய மர்மங்களை நீக்கும் பட்சத்தில் இந்த இடமும் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாவாக அமையும். இதுதான் அந்த சிலை முன்னாடியாக வைக்கப்பட்டது. இவர்கள் இதை ஒரு பெயர் தெரியாத தெய்வமாகத்தான் இதை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. இதனுடைய வெளிப்புற தோற்றம்தான் இந்த மலையின் அடிவாரத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி நண்பர்களே.